நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பொது சுகாதாரம் மேற்கொள்வதற்கு தேவையான பொருட்களை இன்று செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை செஞ்சி பேரூராட்சி தலைவர் முக்தியார் மஸ்தான் வழங்கினார். இந்த நிகழ்வில் செயல் அலுவலர், வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் உடன் இருந்தனர். திண்டிவனம் பெலாக்குப்பம் ரோடு ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமியை முன்னிட்டு செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமையான இன்று அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி அலுவலகத்தில் மன்ற உறுப்பினர்களுக்கான சாதாரண கூட்டம் இன்று செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை பேரூராட்சி தலைவர் முக்தியார் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயல் அலுவலர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகள் மற்றும் வார்டு சார்ந்த குறைகளை தெரிவித்தார்கள். திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் அங்காள அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையான இன்று செப்டம்பர் 30 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தார். திரளான அளவில் பங்கேற்ற இப்பகுதி மக்கள் அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டனர். திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு துர்காஷ்டமியான இன்று செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு தீபமேற்றி வழிபட்டனர். மேல்மலையனூர் வட்டம் அன்னமங்கலம் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மாபெரும் உயர் சிகிச்சை மருத்துவ முகாமை இன்று செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை மஸ்தான் MLA துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மேல்மலையனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர். மதுரை அரசு மருத்துவமனை முன் மக்கள் பிரச்சார இயக்கத்தில் செவிலியர்கள் ஈடுபட்டனர். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து குயின்ஸ் வாக் விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவை ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பூங்காவில் நடந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான நேற்று காலை மலையப்ப சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் அருள் பாலித்தார். நவராத்திரி விழா 8ஆம் நாள் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை செப்டம்பர் 30 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. சிதம்பரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆயுத பூஜை சிறப்பு உழவாரப் பணி இன்று தில்லை நடராஜர் உழவாரப்பணி மன்றம் சார்பாக காலை தொடங்கி நடைபெற்றது. இதில் அடியார்கள் சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், கோவில் வளாகம் அனைத்தையும் சுத்தம் செய்து உழவாரப்பணி மேற்கொண்டு வருகின்றனர். போச்சம்பள்ளி வடமலம்பட்டி சர்வலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி 9ஆம் நாள் சிறப்பு வழிபாடு நடந்தது. கொலுவில் சர்வலிங்கேஸ்வரர், ஞானாம்பிகை தாயார், வள்ளி தெய்வயானை, முருகப்பெருமான், நடராசர், சிவகாமி அம்மாள், ஸ்ரீ மாரியம்மன் உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தனர். பக்தர்கள் திரளாக வழிபாட்டில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து மினி பேருந்துகள் இயக்கம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.